அனுப்பிட்டு நீ மட்டும் எங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறான். அப்பயே அவளுக்கு புரிஞ்சிடுது, என்ன இப்போ என்ன திருட்டுத்தனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எண்ணெயை ஊற்று இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்த. 2 மணி நேரமாக மீட்டிங் நடந்தது. 2 மணி நேரமும் நீ என்ன தான் பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறான். இது பாருங்க, பர்சனலாக விஷயம் பேசணும் அப்படின்னா அதுக்கான இடம் இது இல்லை, இது ஆஃபீஸு, நீங்கள் கட்டாயப்படுத்தி என்னை இங்கே வேலை செய்ய வச்சிட்ருக்கீங்க. மற்றபடி எனக்கும் உங்களுக்கும் எந்த பர்சனல் கான்டாக்டும் கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து போகிறா. நீ இது வரைக்கும் என்னை எதுக்காக பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ அதுக்கான பதிலை சொல்லிவிடு, நான் உன்னை விட்டுடுறேன், அதுக்கப்புறம் உன்னை எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவ கோவத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஆமாம் எனக்கு உன்னை பிடிக்கல, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறா. நீ என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தையை பேசி தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். அவளும் வந்துட்டு எவ்வளவோ தள்ள ட்ரை பண்றா, அவளால முடியல. ஆனா இதுல காமெடியா என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தா, இவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே திரும்பி வராங்க. திரும்பி வந்து இந்த விஷயத்த பாத்துறாங்க. ஐயோ எங்களை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு அங்க இருந்து வேக வேகமா ஓடிடுறாங்க. இவனுக்கு அதை பத்தி எல்லாம் கொஞ்சமும் கவலை வந்த மாதிரி தெரியல. அப்பவும் அவன் என்ன பண்றான்னு ஹீரோயினை கிஸ் பண்றான். அட பாவி, என் மானமே போச்சு, மரியாதையா தள்ளி இரு, என் பக்கத்துல கூட வராது அப்படின்னு கோவமா அங்க இருந்து போயிடுறா.